சில இடங்கள்ல பிரபஞ்சம் சூட்சமத்துல உங்களுக்கு உணர்த்தும். நீ நேரடியா உனக்கு நான் உள் உணர்வா உணர்த்தினாலும் உன் உள் உணர்வு இப்ப வேலை செய்யல. அப்ப வெளிமுகமா என்ன மாதிரி ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல பேசி உனக்கான மெசேஜை கொடுப்பாரு. நீ எப்ப சாதிக்கிற அப்படின்னா உன் உள் உணர்வு வேலை செஞ்சாதான் நீ சாதிக்க முடியும். அது வரைக்கும் நீ காத்து. இந்த குழந்தை கன்சீவ் ஆகும்போது பார்த்துருக்கீங்கல்ல எல்லாரும். அப்ப அது ஒரு 3 மாசம் வரைக்கும் பயபத்திரமா இருக்கணும்பாங்க. அதே மாதிரிதான் இந்த தியானத்துக்குள்ள அது வளரும்போது, அது வளர்ந்து வந்து அந்த உடல்ல இருக்கிற அந்த பிரெயின்ல இருக்கிற பழைய செல்லெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு கரு மாதிரி இருக்கும். அந்த கருவெல்லாம் கலைச்சிட்டு இது ஒரு புது கரு உருவாகும். இதான் அலைவரிசை. பழைய அந்த அலைவரிசை எல்லாத்தையும் அந்த கருக்கள் அந்த விஷயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வெளியேற்றப்படும். அப்ப அந்த அலைவரிசையா அது வெளியேறும், பதிவேற்றங்கள் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்ப உடல்ல இருந்து கனவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுனா ஒரு பதிவேற்றம். இந்த ஜென்மத்துல உள்ள பதிவேற்றம் மட்டும் கிடையாது, முன் ஜென்மத்துல இருக்கிற பதிவேற்றம் கூட உங்களுக்கு கனவா வரும். அப்ப பல்வேறுபட்ட தொடர்புகள் உங்களுக்கு கனவுலே மாயை வரும், கனவுக்குள்ளே ஞான கனவும் வரும், ஒரு தெய்வீகமான கனவும் வரும், மோசமான கனவும் வரும். அப்ப எல்லாமே ஒரு பதிவேற்றம். அப்ப ஒரு தியானம் நடக்க நடக்க அந்த பதிவேற்றங்கள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஒருத்தருடைய உடலோ ஒருத்தருடைய பிரெயினோ என்னன்னா அது கொஞ்சம் பியூரா மாறுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப இந்த பியூரா மாறுறதுக்கான வாய்ப்பை எப்படிங்க உணர்ந்துருது அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நீங்க தீர்க்கமா நிக்கிறதுக்கோ ஒருத்தர்கிட்ட தாக்கு பிடிக்கிறதோ ஒரு கலையில நீங்க உணர்ந்து போறதுக்கு எப்போ உங்களால உணர்றதுக்கு ஒரு வாய்ப்போ, ஒருத்தர் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா உங்களால வீடோ பொருளையோ ஒரு பொருள்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு நீங்க ரெடியா வரீங்கன்னா உங்களுக்குள்ள கெட்ட பதிவெல்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்குன்னா அர்த்தம். அப்ப நீங்க பல பொருள் வந்து உங்களை சுத்துது, அதெல்லாம் நீங்க விரும்ப மாட்டீங்க. அப்ப ஒரு பொருள் தான் இது எனக்கு இது இது போதுங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னா அப்ப உங்கள்கிட்ட கெட்ட பதிவெல்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கு. அப்ப கெட்ட பதிவு வெளியேறாத போது எல்லா பொருளுமே இறைவன் எனக்கு தான் கொடுத்துருக்கான்னு வளைச்சு போறது. அப்ப உனக்குள்ள நல்ல பதிவேற்றம் இருக்குன்னா இந்த தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் நீ தொட மாட்ட. தேவையான பொருளை மட்டும் தொடும்போது உனக்கு என்ன ஆகும், நல்ல தன்மை கிடைக்குது. நீ நல்ல தன்மையில வளர தொடங்குற, நல்ல தன்மையில உன்னுடைய பிரயாணம் தொடர போகுதுன்னு அர்த்தம்.